ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லன்ச் பார்க்கலாம். ரசம் சாதமும் அண்ட் கறி வறுவல் பரட்டல் மாதிரி வரும். அது பார்த்திங்கன்னா இப்போ ரசத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். 1.5 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அண்ட் 1 ஸ்பூன் வந்து சீரகம் அண்ட் 3 காஞ்ச மிளகா, உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ ஏற்ற மாதிரியும் அந்த மாதிரி. அப்புறம் பெரிய பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு போட்டிருக்கேன். இது மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நரன்னு அரைக்கணுங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவும் அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி நரன்னு அரைக்கணும். ஓகேங்களா? இதை வந்து இப்போ நம்ம புளி வந்து ஊற வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை சைஸ் புளி, அதை வந்து தண்ணியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசத்துக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ரசத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. புளியை வந்து ரொம்ப ரொம்ப கரைச்சிடாதீங்க. அந்த புளி வந்து ஒரு லைட்டாக ஒரு கசப்பு ஒரு மாதிரி ரொம்ப ஊறாயிடும். மீடியமாக கரைச்சிட்டு ஒரு வாட்டி 2 வாட்டி அதுக்கு மேலே ரொம்ப புளியை போட்டு கரைச்சிட்ருக்காதீங்க. 1 ஸ்பூன் தேவையான உப்பு போட்டிருக்கேன். அண்ட் 1.5 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்ச தக்காளி ஒரு 3லேருந்து 4 தக்காளி, ஓகேங்களா? நல்லா அதிலே வந்து நல்லா வந்து பிழிஞ்சிக்கோங்க. தக்காளி நல்லா அதிலே மேஷ் பண்ணிக்கணும். நல்லா பழுத்த தக்காளியை வந்து அதை மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து வாஷ் பண்ண கருவேப்பிலையை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி நுணுக்கி ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்ல அரோமா இருக்கும். இப்போ நான் சொன்ன பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்ச அந்த மிளகு சீரகம் உடைய மிக்சிங் வந்து ரசப்பொடி வந்து இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கொத்தமல்லி வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இப்போ கொத்தமல்லி வந்து நாங்கள் அவ்வளோவா ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நாங்கள் எல்லாத்துக்குமே கருவேப்பிலை ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா? எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியணுங்க. எப்போவுமே கடுகுக்கு சொல்கிற ஒரே டிப்ஸ் அது, நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணணும். அடுத்த எந்த பொருள் நீங்கள் போடுறதா இருந்தாலும் அடுத்த பொருளை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது போட்டாச்சு. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 2 காஞ்ச மிளகாவை வந்து புட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ரசத்தோடைய அது எல்லாத்தையும் வந்து இந்த தாளிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து நம்ம பெருங்காயம் வந்து ஆட் பண்ணணும். நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிறதுக்கு இப்போ வந்து நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொதிக்கலை. கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான். ஏன்னா இது நுரைச்சி வரணுங்க. பொங்கிடக்கூடாது, தழும்பிடக்கூடாது, பொங்கி வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி நுரைச்சி வரணும். கார்னர்லேயோ சைட்லேயோ முன்னாடியோ. இப்போ பார்த்திங்கன்னா நுரைச்சி வந்தது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டு மூடிட்டேன். இப்போது கறிக்கு வந்து நான் ஆல்ரெடி கறியை வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருந்தேன். அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு 2-3லேருந்து எப்போவுமே ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா இது கலந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு காரம் இருக்காது. மசாலோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணல வந்து இப்போ நம்ம அது ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் தான். நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் இருக்காது. ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணிட்டேன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சமாக தண்ணியை வந்து விட்டு அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கறி எல்லாத்தையுமே. ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா நினச்சிக்கோங்க அந்த மசாலா எல்லாமே வந்து இதில் அந்த ஃப்ரை பேனில் இறங்கிடும். ஸோ அதில் இருக்காது. அந்த கறிலேயோ நம்ம ஃப்ரை பண்ணுற எந்த மீட்லேயுமே நம்மளுக்கு அந்த இருக்காது. அதனால் கொஞ்சமாக இதை வந்து எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து ஒரு 1 மினிட்லுக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு
நல்லா வதக்கி பிரட்டி விட்டுட்டு ஆயில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எப்பவுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கறிவேப்பிலையோடைய ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வறுக்கும்போது, குழம்புக்கு லாஸ்ட்டாக இறக்கும்போதும் சரி, எல்லாத்துக்குமே கறிவேப்பிலை போடுவோம். அதோட அரோமா, டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப சிம்மில் வச்சு தாங்க நான் வந்து கொஞ்ச நேரத்தில் கிண்டிக்கிட்டு அதை நான் வந்து இந்த ஸ்லோ குக்லாம் ரொம்ப ஸ்லோ குக் சிம்மில் வச்சு நான் அதை வந்து விட்டுட்டு வந்து நான் கிண்டிகிட்டே இருப்பேன். அது அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் கலர் வந்து மாறாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரசத்தை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குட்டி பவுல் இருக்குது. அந்த பவுலில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். வதக்கின அந்த பிரட்டல் கறியை. அதுக்கப்புறம் வந்து நம்ம சாதம் நல்லா உதிரியாக வடித்த சாதம். ரசத்துக்கு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக வடித்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் குழஞ்சது சாப்பிடுவாங்க டேஸ்ட் வைஸ். நாங்கள் கொஞ்சம் உதிரியாக தான் சாப்பிடுவோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம். ஓகேங்களா? இப்போது நம்ம ரசத்தை சர்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது தக்காளி ரசத்தை சர்வ் பண்ணியாச்சு. சிம்பிளான